இந்த அல்கின்ஸினுடைய காஞ்சுகேட்டட் அயனுடைய எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்ல நெக்ஸ்ட் ரியாக்டன் நம்ம எடுத்துக்கிறது CH2 double bond C CH3 CH double bond CH2 இந்த ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம். இந்த ரியாக்டன்ட் எப்படி எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் போகுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் H பிளஸ் பிரைமரி கார்பனை அட்டாக் பண்ணும் போயிட்டு ஃபர்ஸ்ட் H பிளஸ் போய் அட்டாக் பண்ணுது. H பிளஸ்னுடைய அட்டாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ H பிளஸ் இங்கே போகலாம், 5 பாண்ட் இங்கே வரலாம். இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டியில் என்ன கார்போகேட்டைன் கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ CH2 H இங்கே வந்துருக்குது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறுது. CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குதான்ட்டு சொல்லணும். அடுத்து H பிளஸ் இந்த கார்பன் கிட்ட வருது, 5 பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போகுது. இப்போ கிடைக்கக்கூடிய கார்போகேட்டைன் என்னன்ட்டு பார்க்கலாம். இந்த CH2 டபுள் பாண்ட் C CH3 சிங்கிள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 இங்கே H பிளஸ் வந்திருக்குது. எந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருதுன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த 2 கார்போகேட்டைன்ஸ்ல எது பாசிபிள் எது பாசிபிலிட்டி இல்லைன்றது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டைன் சொல்றோம். இதை பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்போகேட்டைன் சொல்றோம். இதை செகண்டரி கார்போகேட்டைன் சொல்றோம். இதை டெர்ஷரி கார்போகேட்டைன் சொல்றோம். இது டெர்ஷரி அண்ண உடனே இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் இதை விட, அதனால இந்த பாசிபிலிட்டி தேவையில்லை, இந்த பாசிபிலிட்டி கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, அப்போ டெர்ஷரி கார்போகேட்டைன் வழியில போனோம், செகண்டரி கார்போகேட்டைன் வழியில தேவையில்லை. சரி, அப்போ இந்த கார்போகேட்டைன் எடுத்துக்கோங்க. இதுக்கான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதுக்கான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னா இந்த 5 பாண்ட் இங்கே வரும், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே போகும். சார் CH2 H CH3 இங்கே டபுள் பாண்ட் வரும், CH இங்கே CH2 இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இதை Br மைனஸ் ஆட் பண்ணுது, Br மைனஸ் இங்கே ஆட் ஆகுது. Br மைனஸ் ஆட் ஆச்சுனாக்கா இங்கே Br கிடைக்குது. இப்போ என்ன சொல்லணும்னா இங்கே இந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, இந்த கார்பனில் ஹாலோஜன் ஆட் ஆயிருக்கிறதுனால இதை 1-2 அடிஷன் சொல்றோம். இதை 1-2 அடிஷன் சொல்றோம். இங்கே Br மைனஸ் இந்த கார்பன் கிட்ட வருது. Br மைனஸ் அந்த கார்பன் கிட்ட போச்சுன்னா இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா Br மைனஸ் இந்த கார்பன் கிட்ட வருது, ஹைட்ரஜன் இந்த கார்பன் கிட்டையும் Br இந்த கார்பன் கிட்டையும் வந்ததுனால இதை 1-4 அடிஷன் சொல்றோம். இதை 1-2 அடிஷன் ப்ராடக்ட் இதை 1-4 அடிஷன் ப்ராடக்ட் நம்ம சொல்றோம். அப்போ இந்த காஞ்சுகேட்டட் டையின் HBr அடிஷன் போச்சுன்னா 1:1 ரேஷியோல இந்த 1-2 அடிஷன் ப்ராடக்டையும் இந்த 1-4 அடிஷன் ப்ராடக்டையும் கொடுக்கும் தெரியுது. சரி, அடுத்து இந்த காஞ்சுகேட்டட் டையின்ஸ் போகக்கூடிய அதர் ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம். அதர் ரியாக்ஷன்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து டில்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை பார்க்க போறோம். ஸோ டில்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன். இந்த டில்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன்ல என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காஞ்சுகேட்டட் டையின் எடுத்துக்கணும். இந்த காஞ்சுகேட்டட் டைன்னா 2 டபுள் பாண்ட்ஸ் காஞ்சுகேஷன்ல இருக்கணும், அவ்வளவுதான். சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் மாறிச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இதெல்லாம் மாறும்.
சரி, இப்போ காஞ்சிகேட்டட் டைன் எடுத்துக்கிறேன். காஞ்சிகேட்டட் டைன் என்ன எடுத்துக்கிறேன்னா பியூட்டாடைன் எடுத்துக்கணும். இதுதான் எடுத்துக்கணும்னு கிடையாது, வேற கூட எடுத்துக்கலாம். என்ன நமக்கு வேணும்? 2 டபுள் பாண்ட்ஸ் காஞ்சிகேஷன்ல இருக்கணும், அதான் நமக்கு தேவை மெயின். அடுத்து என்ன எடுத்துக்கணும்னா டைனோஃபைல். டைனோஃபைல்ன்றது என்னன்னாக்கா சிசி டபுள் பாண்ட் இருக்குங்க, அவ்வளவு. ஏன் இதை டைனோஃபைல் என்று சொல்றோம்னா இது இதோட ஆட் ஆக போகுது. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா இந்த டையினை அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து இந்த டையினை அட்ராக்ட் பண்ணுது, அதனால இது வந்து இதோட ஆட் ஆக போகுது. அதனால தான் இதை வந்து டையின் அட்ராக்ட் பண்ணுதுன்றதுனால ஃபைல் டைனோஃபைல் அன்ட்டு இதுக்கு பேர் வச்சிருக்குது. சரி, இப்போ 200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுக்குறோம், ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம். இங்கே இதுக்கு 200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரையும் ஹை ப்ரெஷரும் கொடுக்குறோம். இது என்னென்னா காஞ்சிகேட்டட் டைன், இது என்னென்னா டைனோஃபைல். இப்போ என்ன ப்ராடக்ட் வரப்போகுதுன்ட்டு பார்க்க போகிறோம். இதை இப்படி எழுதிக்கலாம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதிக்கலாம். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், டபுள் பாண்ட் கார்பன். இப்போ இதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இதுகிட்ட 1 ஹைட்ரஜன் இருக்குது, இதுகிட்ட 1 ஹைட்ரஜன் இருக்குது, இதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இப்போ நம்பரிங் கொடுத்துடலாம். இந்த கார்பனை வந்து நம்பர் 1, இது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இந்த டைனோஃபைல் எழுதிக்கலாம். இந்த டைனோஃபைலில் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருக்குது, இதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ், இதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இங்கே நம்பரிங் கொடுத்துடலாம். இங்கே வந்து நம்பர் 5, இங்கே நம்பர் 6 அப்படி கொடுத்துடலாம். இப்போ இந்த இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஒரு 2p ஆர்பிட்டால கொடுக்குது இங்க பை பாண்டிங்க்கு. இந்த கார்பனும் ஒரு 2p ஆர்பிட்டால கொடுத்துருக்குது இந்த பை பாண்டிங்க்கு. இந்த 2p ஆர்பிட்டாலும் இந்த 2p ஆர்பிட்டாலும் பக்கத்தில் தானே இருக்குது. அப்போ இந்த 2p ஆர்பிட்டாலும் இந்த 2p ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங் போலாம்ல. அது எப்படி நடக்கும் என்றதையும் பார்க்கலாம். இப்போ இந்த 4 கார்பன் ஆட்டம்ஸை இங்கே எழுதிக்கிறேன். 4 கார்பன் ஆட்டம்ஸ் எழுதியிருக்கேன். அதாவது இப்போ 4 கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதிக்கலாம். இதுகிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எழுதிக்கலாம். இதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இதுகிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இதுகிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இப்போ டபுள் பாண்டை பற்றி பார்க்கலாம். பை பாண்டிங்க்கு போகலாம். இது 2p ஆர்பிட்டால் கொடுக்குது, அந்த 2p ஆர்பிட்டால் இது கொடுக்கக்கூடிய 2p ஆர்பிட்டாலுக்கு பேரலா இருக்குது. அதுக்கு முன்ன இங்க இருக்கக்கூடிய எல்லா சிக்மா பாண்டும் எப்படி இருக்குதுன்னா இப்போ எல்லா சிக்மா பாண்டையும் வரைஞ்சாச்சு. இங்க இருக்கக்கூடிய எல்லா சிக்மா பாண்டையும் வரைஞ்சிட்டோம். இப்போ எல்லா கார்பனும் sp2 ஹைபிரிடேஷன்ல இருக்குது. அதனால எல்லா கார்பனும் ட்ரைகோனல் பிளானாரா இருக்குது. அப்படின்னா எல்லா சிக்மா பாண்ட்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது. அது இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்கிறத வச்சுக்கோங்க. இந்த பிளேனை தான் மாலிகுலர் பிளேன்ட்டு சொல்றோம். இப்போ இது ஒரு 2p ஆர்பிட்டால கொடுக்குது. அந்த 2p ஆர்பிட்டால் எப்படி இருக்குதுன்னா இந்த ஸ்கிரீனுக்கு பர்பண்டிகுலரா இருக்குது. இந்த லோப் வந்து ஸ்கிரீனுக்கு கீழே இருக்குது, இந்த லோப் ஸ்கிரீனுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இது கொடுக்கக்கூடிய 2p ஆர்பிட்டாலும் இந்த ஸ்கிரீனுக்கு பர்பண்டிகுலரா இருக்குது. இது கொடுக்கக்கூடிய 2p ஆர்பிட்டால் ஸ்கிரீனுக்கு பர்பண்டிகுலரா இருக்குது. இது கொடுக்கக்கூடிய 2p ஆர்பிட்டாலும் ஸ்கிரீனுக்கு பர்பண்டிகுலரா இருக்குது. அப்படி என்னும்போது எல்லா 2p ஆர்பிட்டால்ஸும் எப்படி இருக்குதுன்னாக்கா பேரலா இருக்குது. அப்போ இது இதோட பை பாண்டிங் போகும்போது இதோடையும் பை பாண்டிங் போகுதுன்னு அர்த்தம். இது இதோட பை பாண்டிங் போகும்போது இதோடையும் பை பாண்டிங் போகுதுன்னு அர்த்தம். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பை பாண்ட் இங்க மட்டும் கிடையாது, இங்கேயும் இருக்குது. அப்படின்னா இந்த பை பாண்ட் டீலோக்கலைஸ்டா இருக்குது. அப்போ இந்த கார்பனுக்கு கம்ப்ளீட் பை பாண்ட் இங்க இல்லை அப்படின்னா இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு இங்க வந்து என்ன இங்க கம்ப்ளீட் பை பாண்ட் இல்லை அப்படின்னா இங்கேயும் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்க பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த பை பாண்ட் போயிட்டு இந்த கார்பன் கிட்ட அட்ராக்ட் பண்ணுது. அதனால இந்த பை பாண்ட் இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில வருது.
அப்போ இந்த பை பாண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துக்கு போகுது. இந்த பை பாண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில வருது. அப்ப என்ன ஆகுது? இந்த 4th கார்பனுக்கு 5th கார்பனுக்கு இடையில சிக்மா பாண்ட் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு 6th கார்பனுக்கு இடையில சிக்மா பாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 6 கார்பன்ஸ் இப்போ சைக்கிளிக்ல இருக்கும். இப்படி 6 கார்பன் சைக்கிளிக்ல இருக்கு. இப்போ நம்பரிங் கொடுக்கலாம். இப்போ நம்பரிங் எப்படி கொடுக்குறீங்கன்னா இங்க 1 2 3 4 5 6 கொடுத்துருங்க. இந்த 2க்கும் 3க்கு இடையில பை பாண்ட் கொடுங்க. 2க்கும் 3க்கு இடையில ஒரு பை பாண்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம், அடிஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது இதோட ஆட் ஆனதுனால இது கிடைச்சிருக்கு. இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டீல்-சால்டர் ரியாக்ஷன் சொல்றோம். அப்போ டீல்-சால்டர் ரியாக்ஷன் என்ன வேணும்னா காஞ்சுகேட்டட் டையின் வேணும், அடுத்து டைனோஃபைல் வேணும். இந்த காஞ்சுகேட்டட் டைனோஃபைலோட ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்டை கொடுக்குது. இதுக்கு தேவையான டெம்பரேச்சர், தேவையான ப்ரெஷரை கொடுக்கும் இங்க. சரி, இப்போ இந்த டீல்-சால்டர் ரியாக்ஷன், இந்த அடிஷன் ரியாக்ஷன் சின் அடிஷனா இல்ல ஆன்டி அடிஷனா நம்ம பார்க்க போறோம். சின் அடிஷனா இல்ல ஆன்டி அடிஷனான்ட்டு நம்ம பார்க்கணும். சரி, அதுக்காக என்ன பண்ணலாம்னா இப்போ காஞ்சுகேட்டட் டையின் எடுத்துக்கலாம். இந்த காஞ்சுகேட்டட் டையினோட என்ன ஆட் பண்றேன்னாக்கா இப்போ இங்க H இருக்குது, இங்க H, இங்க பை பாண்ட் கொடுக்குறோம், இங்க COOMe இருக்குது, இந்த இடத்துலயும் COOMe இருக்குது. இது என்னன்னா சிஸ் காம்பவுண்ட், சிஸ் ஐசோமர் சொல்றோம். இங்க இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஒரே பக்கம் இருக்கறனால இதை சிஸ் சொல்றோம். சிமிலர் குரூப்ஸ் ஆர் ஆன் சேம் சைட், அதனால சிஸ் சொல்றோம். அடுத்து இங்க பார்க்கலாம். இப்போ CC டபுள் பாண்ட் எடுத்துக்கலாம். இங்க CH3O CO கொடுங்க, இங்க H கொடுங்க. இப்போ இங்க டிரான்ஸ்ன்னு எடுத்துக்கணும், அதனால இதவே எடுத்துக்கலாம். இந்த எஸ்டர் குரூப்பை இங்க எழுதலாம். இங்க COOCH3 இப்படி எழுதியாச்சு. இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன். இது என்னன்னா டிரான்ஸ், இது டிரான்ஸ், இது சிஸ், இப்படி எடுத்தாச்சு. இந்த பீட்டா டைன் அப்படியே எடுத்துக்கோங்க. பீட்டா டைன் அப்படியே எடுத்தாச்சு. இப்போ என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பார்க்கலாம். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்றது பார்க்க போறோம். இப்போ இந்த பை பாண்ட் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில வருது. இந்த பை பாண்ட் இங்க போகுது, இந்த பை பாண்ட் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில வருது. இப்போ நம்பரிங் கொடுக்கலாம், கார்பன்ஸ்க்கு நம்பரிங் கொடுக்கலாம். இது நம்பர் 1, இங்க நம்பர் 2, இங்க 3, இங்க 4, இங்க நம்பர் 5, இங்க நம்பர் 6. 6 கார்பன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அந்த 6 மெம்பர் ரிங்க வரையலாம். இப்போ இந்த நம்பரிங் இங்க சொல்லலாம். இங்க நம்பர் 1 2 3 4 5 6 நம்பரிங் கொடுத்தாச்சு. 2க்கும் 3க்கும் இடையில பை பாண்ட் கொடுத்துடலாம். 2க்கும் 3க்கும் இடையில பை பாண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 6 கார்பன் கிட்ட இந்த 2 குரூப்ஸ் இருக்குது, இந்த 2 குரூப்ஸை கொடுக்கலாம். அந்த 2 குரூப்ஸை எப்படி கொடுக்குறோம்னு பாருங்க. 6th கார்பன் கிட்ட 2 குரூப்ஸை நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஒரு குரூப் எப்படி கொடுக்குறோன்னா பிளேனுக்கு மேலே கொடுக்குறோம், டுவர்ட்ஸ் அஸ். ஒரு குரூப்பை எப்படி கொடுக்குறோன்னா பிளேனுக்கு கீழே, அதாவது ரியர் ஆஃப் தி ஸ்கிரீன் அப்படி கொடுத்துருக்கோம். அடுத்து இங்க பார்க்கலாம். இந்த இடத்துலயும் 2 குரூப்ஸ் இருக்கும். இந்த 5th கார்பன் கிட்ட 2 குரூப்ஸ் இருக்கு. அந்த 2 குரூப்ஸ் எப்படி கொடுக்குறோன்னா இந்த ஹைட்ரஜன் எப்படி கொடுக்குறோன்னா டுவர்ட்ஸ் அஸ், பிளேனுக்கு மேலே கொடுக்குறோம். இந்த குரூப் எப்படி கொடுக்குறோன்னா
பிளேனுக்கு கீழே கொடுக்கும், பிளேனுக்கு கீழே கொடுத்துருக்கோம். இந்த குரூப்பை பிளேனுக்கு கீழே கொடுத்துருக்கோம், இந்த குரூப்பை பிளேனுக்கு மேலே கொடுத்தாச்சு. இது மாதிரி கொடுத்தாச்சு. இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லனா சிஸ் ப்ராடக்ட் என்று சொல்லலாம். எப்படின்னா இங்க இந்த கார்பன்ல ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல ஹைட்ரஜனும் ஒரே பக்கம் இருக்குது, அதனால சிஸ். இந்த கார்பன்ல இந்த எஸ்டர் குரூப்பும் இந்த கார்பன்ல இந்த எஸ்டர் குரூப்பும் ஒரே பக்கம் இருக்குது, அதனால சிஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து இங்க என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்பரிங் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்பனுக்கு 1, இந்த கார்பனுக்கு 2, இந்த கார்பனுக்கு 3, இந்த கார்பனுக்கு 4, இந்த கார்பனுக்கு 5, இந்த கார்பனுக்கு 6. இப்போ இந்த பை பாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த 4th கார்பனுக்கு 5th கார்பனுக்கு இடையில வரும், இந்த பை பாண்ட் 2nd கார்பனுக்கு 3rd கார்பனுக்கு இடையில போகுது, இந்த பை பாண்ட் 1st கார்பனுக்கு 6th கார்பனுக்கு இடையில போகுது. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பரிங் கொடுக்குறோம். இது 1st கார்பன், 2nd கார்பன், 3rd கார்பன், 4th கார்பன், 5th கார்பன், 6th கார்பன், இப்படி நம்பரிங் கொடுத்தாச்சு. 2nd கார்பனுக்கும் 3rd கார்பனுக்கு இடையில பை பாண்ட் கிரியேட் ஆகுது. 2nd கார்பனுக்கும் 3rd கார்பனுக்கு இடையில பை பாண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 6th கார்பன்ல 2 குரூப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து H, ஒன்று வந்து எஸ்டர். அதை நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த எஸ்டர் டுவர்ட்ஸ் அஸ் இருக்கிறதா எடுத்துக்கணும். ஹைட்ரஜன் ரியர் டு அஸ் அப்படி எடுத்துக்கலாம், ரியர் டு தி ஸ்கிரீன் பிளேன் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ 5th கார்பன்ல இருக்கக்கூடிய 2 குரூப்ஸ் கிட்ட போறோம். டுவர்ட்ஸ் அஸ் என்ன வரும்னா ஹைட்ரஜன் வரும், ரியர் டு த ஸ்கிரீன் என்ன வரும்னா எஸ்டர் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய எஸ்டரும் இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய எஸ்டரும் ஆப்போசிட்டா இருக்குது, அதனால இதை வந்து டிரான்ஸ் ஐசோமர் சொல்லலாம். அப்போ இந்த கான்ஜுகேட்டட் டையின் இந்த சிஸ் டைனோஃபைலோட சேர்ந்து சிஸ் காம்பவுண்ட் கொடுக்குது. இந்த கான்ஜுகேட்டட் டையின் இந்த டிரான்ஸ் டைனோஃபைலோட சேர்ந்து டிரான்ஸ் காம்பவுண்ட கொடுத்துருக்குது. சரி, இப்போ இதுல எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், எதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் நடக்குமா இந்த ரியாக்ஷன் நடக்குமான்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ல வேணா டிஃபரன்ஸ் வரலாம், ஏன்னா இது சிஸ் இது டிரான்ஸ். சரி, ஆனா இதுல இதனுடைய மாலிகுலர் பிளேன் பாத்தீங்கன்னா இதனுடைய இதுல எல்லா சிக்மா பாண்ட்ஸும் ஒரே பிளேன்ல இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம். அதே பிளேனுக்கு இந்த சிக்மா பாண்ட் வரக்கூடாது அன்ட்டு ஏன் வரலாம்ல? அப்போ இங்க இதனுடைய 2p ஆர்பிட்டால், இதனுடைய 2p ஆர்பிட்டால், இதனுடைய 2p ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே ஒரே பேரலா இருக்கலாம்ல? சிஸ் டிரான்ஸ்னால மாறதுக்கு சான்சஸ் இருக்குதா? மாறணும்ன்ற அவசியம் இல்லையே. பார்க்கலாம் அது. இப்போ வந்து இந்த பியூட்டாடையினுடைய 4 கார்பன்ஸ் பியூட்டாடையின் எழுதியிருக்கோம். பியூட்டாடையின்ல எல்லா சிக்மா பாண்ட்ஸும் இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்லயே இருக்குதுன்ட்டு நம்ம சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய 2p ஆர்பிட்டால்ஸ் பேரலா இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ இந்த டையின் எடுத்துக்கலாம், இந்த சிங்கிள் பாண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சிங்கிள் பாண்ட் இது கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கலாம். இது ட்ரைகோனல் பிளேனார், இதுவும் ட்ரைகோனல் பிளேனார். இது மாலிகுலர் பிளேன். இங்க இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட்ஸ் எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்குது. இந்த மாலிகுலர் பிளேனை ஸ்கிரீனுடைய பிளேனா எடுத்துக்கலாம். அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 2p ஆர்பிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய 2p ஆர்பிட்டாலும் இந்த 2p ஆர்பிட்டால்ஸோட பேரலா இருக்குதுன்னு தானே மீனிங். அப்போ
இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டாலோட ஓவர்லாப்பிங் போகலாம், இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டாலோட ஓவர்லாப்பிங் போகலாம். அதனால தானே நமக்கு இந்த எக்ஸாமர் கிடைக்குது, சைக்ளிக் எக்ஸாமர் கிடைக்குது. இப்போ இதனால இந்த குரூப்ஸ்னால இங்க என்ன மாறிட்டு போதா, இதுவும் இதுவும் பேரலா இல்லாம போயிடுமா? இதனால இந்த ஹைட்ரஜன்ஸ்னால இது இந்த 2pயும் இந்த 2pயும் பேரலா இல்லாம போயிடுமா? அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ இந்த 2pயும் இந்த 2pயும் இந்த 2p ஆர்பிட்டால்ஸ்க்கு பேரலா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஐசோமர் கிடைக்கும், இந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த 2 கார்பன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய 2p ஆர்பிட்டால்ஸும் இதனுடைய 2p ஆர்பிட்டால்ஸும் பேரலா இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷனும் நடக்கும். அப்ப என்ன சொல்லணும், டையின் வந்து சிஸ்ஸா இருக்கலாம், இல்ல டிரான்ஸா கூட இருக்கட்டும், டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் நடக்கும். என்னன்னா, இங்க சிஸ் இருந்துச்சுன்னா இது சிஸ்ஸா இருக்க போகுது, இது டிரான்ஸா இருந்துச்சுன்னா இது டிரான்ஸா இருக்க போகுது. ஒரே ஒரு விதம் என்னன்னா, இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஃபரன்ஸ் மாறும். ஏன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்ல மாறுது, சேஞ்ச் இருக்குனால. சரி, இப்போ இந்த அடிஷன் ரியாக்ஷன் சிஸ்ஸா டிரான்ஸா, இந்த அடிஷன் ரியாக்ஷன் சின்னா ஆன்டியா அன்ட்டு நமக்கு தேவை. அதாவது இந்த டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் சின் அடிஷனா இல்ல ஆன்டி அடிஷனா அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ சின் அடிஷன் என்ன, ஆன்டி அடிஷன் என்ன என்றதை பார்க்கலாம். இந்த கொஸ்டினை கேட்கணுமா என்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டால் பேரலலா இருக்குது, இது இதுக்கு பேரலலா இருக்குது, இது இதுக்கு பேரலலா இருக்குது, இது இதுக்கு பேரலலா இருக்குது, இது இதுக்கு பேரலலா இருக்கும்போது இதை சின் அடிஷன் சொல்லிட வேண்டியதானே? சின் அடிஷன் சொல்லிடலாம்ல, டிரான்ஸ் அடிஷன் சொல்லணுமா? என்ன பாருங்க, இந்த இந்த இப்போ 2p ஆர்பிட்டால்ஸை இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கோ, எல்லா 2p ஆர்பிட்டால்ஸும் பேரலலா தானே இருக்குது. அப்போ இங்க நடக்கக்கூடிய ஓவர்லாப்பிங் என்ன, சின் அடிஷனா தானே இருக்கும். சரி, அப்போ டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லணும்னா சின் அடிஷன் சொல்லலாம், டிரான்ஸ் அடிஷன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ இந்த டையினோஃபைல் எப்படி இருக்கணும், சிஸ்ஸா இருக்கணுமா இல்ல டிரான்ஸா இருக்கணுமா? டையினோஃபைல் சிஸ்ஸா இருக்கணுமா இல்ல டிரான்ஸா இருக்கணுமா? எப்படி வேணாலும் இருக்கட்டும். சிஸ்ஸா இருந்துச்சுன்னா இப்படி ப்ராடக்ட் வரும், டிரான்ஸா இருந்துச்சுன்னா இப்படி ப்ராடக்ட் வரும். இதுவும் டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் கொடுக்கும், இதுவும் டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் கொடுக்கும். சிஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சிஸ்ஸா இருக்க போகுது, இங்க டிரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது டிரான்ஸா இருக்க போகுது, அவ்வளவுதான். அதனால டையினோஃபைல் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், சிஸ்ஸா இருக்கட்டும் இல்ல டிரான்ஸா இருக்கட்டும். டையினோஃபைல் சிஸ்ஸா இருந்தாலும் சரி டிரான்ஸா இருந்தாலும் சரி டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் நடக்குது. சரி, இப்போ இந்த காஞ்சுகேட்டட் டையின் எடுத்துக்கலாம். இந்த காஞ்சுகேட்டட் டையின் எப்படி இருக்கணும், இந்த காஞ்சுகேட்டட் டையின் சிஸ்ஸா இருக்கணுமா இல்ல டிரான்ஸா இருக்கணுமா, அதை பார்க்கலாம். சரி, இப்போ காஞ்சுகேட்டட் டையின் எப்படி இருக்கணும்னு பார்க்க போறோம். ஒன்று வந்து இப்படி இப்படி நம்ம எடுத்தாச்சு, இப்படி எடுத்தாச்சு. இன்னொன்று எப்படி இருக்குன்னா, இந்த காஞ்சுகேட்டட் டையின் இன்னொன்று இப்படி எடுத்துக்கலாம். ஏன் இப்படி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, சேம் சைடு இருக்குது. அதனால இதை என்னன்னு சொல்றேன்னா சிசாய்டு என்று சொல்றோம். அதாவது சிஸ் டிரான்ஸ்ன்னு கரெக்டாக சொல்லிட முடியாது, அதனால சிசாய்டு என்று சொல்லிக்கும். இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா டிரான்சாய்டு அப்படி சொல்றோம். இது என்னன்னு சொல்லியிருக்குன்னா சிசாய்டு, இது என்னன்னு சொல்லியிருக்குன்னா டிரான்சாய்டு அப்படி சொல்லிக்கும். இது காஞ்சுகேட்டட் டையின், இது காஞ்சுகேட்டட் டையின் தான். இந்த காஞ்சுகேட்டட் டைனை சிசாய்டுன்னு சொல்றோம், இந்த காஞ்சுகேட்டட் டைனை டிரான்சாய்டுன்னு சொல்றோம். இப்போ டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷனுக்கு எந்த காஞ்சுகேட்டட் டையின் தேவைப்படுது, சிசாய்டு வேணுமா டிரான்சாய்டு வேணுமா? சரி, சிசாய்டை பத்தி ஏற்கனவே நம்ம ரியாக்ஷன் எழுதி பார்த்தாச்சு, சிசாய்டு வந்து வருதுன்ட்டு தெரியும். இப்போ டிரான்சாய்டு வருமா என்றதை பார்க்கலாம். இப்போ டிரான்சாய்டு வேணும்னா
டைனோஃபைல் எடுத்துடலாம். இப்போ டைனோஃபைல் இப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து டைனோஃபைல். இப்போ டைனோஃபைல்ல இருக்கக்கூடிய இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டாலோட பை பாண்டிங் போகும். இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டாலோட பை பாண்டிங் போகும். அப்படின்னா இந்த பை பாண்ட் இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில வரும். இந்த பை பாண்ட் இங்கிக்கு போகும். இந்த பை பாண்ட் இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில வருது. ஓகே, இப்போ நம்பரிங் கொடுத்துடலாம். இப்போ இந்த கார்பன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்பர் 2, இதை நம்பர் 3, இது நம்பர் 4, இது நம்பர் 5, இது நம்பர் 6. இப்போ கொடுக்கலாம். இப்போ கிடைச்ச ப்ராடக்டை பார்க்கலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்த 4 கார்பன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஃபோர் கார்பன்ஸை எழுதியாச்சு. அடுத்து நம்பரிங் கொடுத்துடலாம். இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 கொடுத்தாச்சு. இப்போ இந்த 4th கார்பன் 5th கார்பனோட பாண்டிங்க்கு போகுது. 4th கார்பன் யாரோட பாண்டிங் போகுதுன்னா 5th கார்பனோட பாண்டிங் போகுது. 6th கார்பன் 1st கார்பனோட பாண்டிங் போகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா 6th கார்பனை இங்க எடுத்துக்கிறேன். 5th கார்பனை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கேன். 5th கார்பனுக்கு 6th கார்பனுக்கு இடையில என்ன இருக்குதுன்னா சிக்மா பாண்ட் இருக்குது. 5th கார்பனுக்கு 6th கார்பனுக்கு இடையில சிக்மா பாண்டை வச்சிருக்கேன். சரியா? இந்த வந்து 5th கார்பன், இது வந்து 6th கார்பன். 6th கார்பனுக்கு 5th கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த 2 கார்பன்ஸ் என்ன இருக்குதுன்னா இங்க மேல இருக்குது. இந்த ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது. ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது. இந்த பிளாக் லைன் வந்து ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குது. 5th கார்பனும் 6th கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் வந்து ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது. ஓகே, இப்போ பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த 4th கார்பன் 5th கார்பனோட பாண்டிங்க்கு போகுது. 1st கார்பன் 6th கார்பனோட பாண்டிங்க்கு போயிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 5th கார்பனும் 6th கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது. இந்த பிளாக் லைன் ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குது. ஏன்னா இது வந்து டிரான்சாய்டா இருக்கிறதுனால இப்படிதான் வரும். இப்போ இந்த 6th கார்பன்ல இருக்கக்கூடிய வேற என்ன குரூப்ஸ் இருக்குது, அந்த குரூப்ஸை இப்போ எழுதிடலாம். இந்த 6th கார்பன்ல இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்னன்னாக்கா COR, அதை எழுதியாச்சு. இப்போ இது போல நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னா இதுக்கு ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் இந்த மாலிகுல்ல என்று யோசிச்சு பாருங்க. இந்த மாலிகுல்ல ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கான்ட்டு யோசிச்சு பாருங்க. இதுல ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கான்ட்டு யோசிச்சு பாருங்க. இது வந்து சிசைடு ஃபார்ம். சிசைடு ஃபார்ம் டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷனுக்கு போயிருக்குது. இங்க ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது வந்து டிரான்சைடு ஃபார்ம் டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் போயிருக்குது. இங்க ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இங்க ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். இங்க ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கிறதுனால இந்த டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் நாட் பாசிபிள். அப்போ காஞ்சுகேட்டட் டையின் டிரான்சைடா இருந்தா டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் நடக்காது. காஞ்சுகேட்டட் டையின் சிசைடா இருந்தா டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ காஞ்சுகேட்டட் டையின் எப்படி இருக்கணும்னா சிசைடா இருக்கணும், டிரான்சைடா இருக்கக்கூடாது. சரி, அப்போ காஞ்சுகேட்டட் டையின் சிசைடா இருந்துச்சுன்னா டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் நடக்கும். காஞ்சுகேட்டட் டையின் டிரான்சைடா இருந்துச்சுன்னா டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் நடக்காது. இந்த டைனோஃபைல் எப்படி இருக்கலாம், சிஸ்ஸா இருக்கலாமா, டிரான்ஸா இருக்கலாமா, எப்படி வேணாலும் இருக்கட்டும். சரி, அடுத்து இப்போ காஞ்சுகேட்டட் டையின் எடுத்துக்கிறேன். காஞ்சுகேட்டட் டையின் எடுத்தாச்சு. அடுத்து டைனோஃபைல் எடுக்கிறேன். டைனோஃபைல் எடுக்கிறேன். இது வந்து காஞ்சுகேட்டட் டையின், இது வந்து டைனோஃபைல். டெம்பரேச்சர் என்ன கொடுக்குறேன்னா 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கேன். சால்வெண்ட் என்ன கொடுக்குறேன்னா பென்சின் கொடுக்குறேன். சால்வெண்ட் வந்து பென்சின். இது வந்து என்னன்னா காஞ்சுகேட்டட் டைன். இது வந்து என்னன்னா டைனோஃபைல். டைனோஃபைல் இது வந்து டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ், சால்வெண்ட் வந்து பென்சின் கொடுத்தாச்சு. இப்போ இங்க என்ன நடக்குது, டீல்ஸ்-ஆல்டர் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம்.
இப்போ இங்கே நம்பரிங் கொடுத்துடலாம். இங்கே நம்பர் 1, இங்கே நம்பர் 2, இங்கே நம்பர் 3 கார்பன், இது நம்பர் 4 கார்பன், இந்த கார்பன் நம்பர் 5, இந்த கார்பன் நம்பர் 6 கொடுத்தாச்சு. இந்த பை பாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா 4th கார்பனுக்கும் 5th கார்பனுக்கும் இடையில வருது. இந்த பை பாண்ட் என்ன எங்கே போகுதுன்னா 2nd கார்பனுக்கும் 3rd கார்பனுக்கு இடையில போகுது. இந்த பை பாண்ட் எங்கே போகுதுன்னா 1st கார்பனுக்கும் 6th கார்பனுக்கு இடையில வருது. ஓகே, இப்போ நமக்கு 6 மெம்பர் ரிங் கிடைக்குது. இப்போ நம்பரிங் இங்கே கொடுக்கலாம். இது வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 இப்படி கொடுத்தாச்சு. டூக்கும் 3க்கு இடையில பை பாண்ட் கிரியேட் ஆகும், அதை எழுதிடலாம். 5th கார்பன்ல இந்த சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, அதை எழுதிக்கலாம். 6th கார்பன்ல சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, அதை எழுதிக்கலாம். இதுக்கும் இதுக்கு இடையில ஆக்சிஜன் லிங்கேஜ் இருக்குது, அதை கொடுத்தாச்சு. அப்போ இது டில் சால்டர் ரியாக்ஷனுக்கு இது இந்த கான்ஜுகேட்டட் டையின் இந்த மேலிக் ஆனைட்ரைடோட டீல் சால்ட் ரியாக்ஷனுக்கு போது. அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இதை என்னன்னு சொல்றோம்னா டீல் சால்டர் அடக்ட் சொல்றோம். இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்குதுன்னா 100% இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, அடுத்த டீல் சால்டர் ரியாக்ஷன் போகலாம். இப்போ கான்ஜுகேட்டட் டையின் எடுத்துக்கலாம். டைனோஃபைல் எடுத்துக்கிறோம். டைனோஃபைல் எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்குது. இப்போ இது டீல் சால்டர் ரியாக்ஷனுக்கு போது என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்க்கலாம். இப்போ நம்பரிங் கொடுத்துட்டு ப்ராடக்டை நம்ம எழுதிக்கலாம். இது நம்பர் 1, 2, 3, 4, இங்கே 5, இங்கே 6 இது போல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பை பாண்ட் வந்து 4த்துக்கும் 5த்துக்கும் இடையில வரும். இந்த பை பாண்ட் 2க்கும் 3க்கு இடையில போகும். இந்த பை பாண்ட் 1க்கும் 6க்கு இடையில வரும். ஸோ ப்ராடக்ட் இப்படி வந்துருக்குது. இப்போ நம்பரிங் கொடுத்துட்டு பை பாண்டை கொடுக்கலாம். இங்கே 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்தாச்சு. 2க்கும் 3க்கு இடையில பை பாண்ட். 5th கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 6th கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 6th கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இதுதான் ப்ராடக்ட். டீல் சால்டர் ப்ராடக்ட் இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ கான்ஜுகேட்டட் டையின் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க கொடுக்கக்கூடிய கான்ஜுகேட்டட் டையின் பார்த்தீங்கன்னா இங்க கான்ஜுகேட்டட் டையின் இது போல எடுத்துக்கிறோம். இங்க மித்தில், இங்க மித்தில் இப்படி எழுதிடலாம். அடுத்து டைனோஃபைல் இப்படி எழுதிக்கலாம். டைனோஃபைல் பார்த்தீங்கன்னா இது போல எழுதிக்கலாம். இப்போ இங்க டைனோஃபைல்ல ஆல்டிகைட் இருக்குது. ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தீங்கன்னா டைனோஃபைல்ல என்ன இருக்குதுன்னா இங்க ஒரு மித்தில், இங்க ஒரு மித்தில் இருந்துச்சு. இங்க டைனோஃபைல்ல பார்த்தீங்கன்னா இப்படி ஆனைட்ரைடு இருக்குது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆனைட்ரைடு இருக்குது. சரி, இப்போ நம்பரிங் கொடுத்துட்டு ரியாக்ஷன் போகலாம். இது நம்பர் 1, 2, 3, 4, இங்கே 5, 6 இப்படி கொடுத்தாச்சு. இந்த பை பாண்ட் 4த்துக்கும் 5த்துக்கு இடையில வருது. இந்த பை பாண்ட் 2க்கும் 3க்கு இடையில போகுது. இந்த பை பாண்ட் 1க்கும் 6க்கு இடையில போகுது. இங்கே எவ்வளவு டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னா 30 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது. அதை கொடுத்துட்றோம். இப்போ என்ன ப்ராடக்ட் வருதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே நம்பரிங் கொடுத்துட்டு அந்த குரூப்ஸ் எல்லாம் எழுதிடலாம். இங்கே நம்பர் 1, இங்கே 2, 3, 4, 5, 6 இப்படி கொடுத்தாச்சு. இப்போ அந்த குரூப்ஸ் எல்லாம் எழுதிடலாம். 2ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 3ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 2க்கும் 3க்கு இடையில பை பாண்ட் வருது. 6ல ஆல்டிகைட் குரூப் இருக்குது. 6ல ஆல்டிகைட் குரூப் இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, இது எவ்வளவு பர்சன்டேஜ் வருதுன்னா 100% வருதுன்ட்டு சொல்றோம். அடுத்த ரியாக்ஷன் போகலாம். இப்போ கான்ஜுகேட்டட் டையின் எடுத்துக்கலாம்.
இந்த காஞ்சுகேட்டட் டைன் இது போல எடுத்துக்கிறோம். இங்க மெத்தில் கொடுக்கலாம், இங்க மெத்தில் கொடுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஓ COMe இப்படி கொடுக்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா மெத்தில் கொடுக்குறோம். இது வந்து காஞ்சுகேட்டட் டைன். டைனோ ஃபைல் எடுத்துக்கிறோம். இங்க Cl, இங்க Cl. டைனோ ஃபைல் எடுத்தாச்சு. நம்பரிங் கொடுத்துடலாம். இங்க ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இங்க 5, 6 இப்படி நம்பரிங் கொடுத்தாச்சு. இதுக்கு தேவையான டெம்பரேச்சர் 130 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய பைபான் 4th கார்பனுக்கும் 5th கார்பனுக்கு இடையில வருது. இங்க இருக்கக்கூடிய பைபான் 2nd கார்பனுக்கும் 3rd கார்பனுக்கு இடையில போகுது. இங்க இருக்கக்கூடிய பைபான் 1st கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் இடையில வருது. ஸோ இப்போ 6 மெம்பர் ரிங் கிடைக்கும். இங்க நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங்ல இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6. பைபாண்ட் வந்து 2க்கும் 3க்கும் இடையில கொடுங்க. செகண்ட்ல என்ன கொடுக்குறீங்கன்னா OCOMe கொடுங்க. ஃபர்ஸ்ட்ல மெத்தில் கொடுங்க. தேர்டில் மெத்தில் கொடுங்க. 6th ClCN கொடுங்க. 6th ClCN கொடுங்க. ஃபர்ஸ்ட்ல 2 மெத்தில் குரூப்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 மெத்தில் குரூப்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். சரி, டீல்-சால்ட் ரியாக்ஷனுடைய கண்டினியூஷன் போலாம். இப்போ காஞ்சுகேட்டட் டைன் இப்படி எடுத்துக்கிறோம். இங்க ஒரு மெத்தில் கொடுக்குறோம். இந்த மீத்தாக்சி கொடுக்குறோம். இப்போ காஞ்சுகேட்டட் டைன் இது போல எடுத்துக்கணும். அடுத்து டைனோ ஃபைல் எடுத்துக்கலாம். இப்போ டைனோ ஃபைலில் இங்கே பை பாண்டிங் கொடுத்துருங்க. இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே டபுள் பாண்ட் ஓ கொடுத்துருங்க. இப்போ பை பாண்ட்ஸ் எல்லாம் இப்படி கொடுத்தாச்சு. அடுத்து OH குரூப் இப்படி கொடுக்குறோம். OH குரூப்ஸ் இப்படி கொடுத்தாச்சு. கேட்டலிஸ்ட் என்ன கொடுக்குறீங்கன்னா அலுமினியம் குளோரைட். சால்வெண்ட் வந்து டைஎத்தில் ஈத்தர். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே எப்படி டீல்-சால்ட் ரியாக்ஷன் நடக்கும்னு பார்க்கலாம். நம்பரிங் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 நம்பரிங் கொடுத்தாச்சு. இங்க 5th கார்பன், இங்க 6th கார்பன் இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் டைனோ ஃபைலா எடுக்கணும். இதை டைனோ ஃபைலா எடுக்கக்கூடாது. ஏன்னா லோக்கலைஸ்டா இருக்கணும் பைபாண்ட். இந்த பைபாண்ட் வந்து 4th கார்பனுக்கும் 5th கார்பனுக்கு இடையில வருது. இந்த பைபாண்ட் 2க்கும் 3க்கு இடையில போகுது. இந்த பைபாண்ட் 1க்கும் 6க்கும் இடையில வருது. அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6 மெம்பர் ரிங்கை கொடுத்துடலாம். இதில் நம்பரிங் கொடுக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6 கொடுத்தாச்சு. 2க்கும் 3க்கு இடையில பைபாண்ட் கொடுத்துருங்க. 2க்கும் 3க்கு இடையில பைபாண்ட். 2ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 4ல மீத்தாக்சி குரூப் இருக்குது. 4 and 5ல 5 and 6ல பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இங்க ஒரு கீட்டோன், இங்க ஒரு கீட்டோன். அடுத்து இந்த ஃபீனைல் ரிங்க அப்படியே கொடுத்துருங்க.